Dear students and parents, வணக்கம். நான் உங்கள் கமல், கேரியர் கன்சல்டன்ட். போன வீடியோவில் நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? அது தொடர்ந்து இந்த வீடியோலையும் நம்ம அது சார்பான ஒரு படிப்பு இருக்குங்க. அது இசிஇ சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சர்க்கியூட்ஸில் ரொம்ப ஆர்வம் இருக்குங்களா? சிக்னல்ஸில், சென்சார்ஸில், சிப் டிசைனிங் இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குனாக்கா உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேட்டலைட்ஸில், ட்ரோன்ஸு, அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன்ஸு, சிப் டிசைனிங் இந்த மாதிரி துறைகளெல்லாம் நீங்கள் ஈடுபட்டு வேலை செய்யணும்னு சொன்னாக்கா உங்களுக்கான இன்ஜினியரிங் தாங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, அட்மிஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கணுன்னா நீங்கள் 12th பிசிஎம் சொல்லக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அந்த குரூப் எடுத்து படிச்சிருக்கணுங்க. ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலயமா தான் நடக்க போகுது. மற்ற இன்ஜினியரிங்ஸில் நம்ம பார்த்த மாதிரி இதுக்கும் லேட்டரல் என்ட்ரி இருக்குங்க. நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கனாக்கா அது சார்ந்த துறையில் டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு லேட்டரல் என்ட்ரி செகண்ட் இயரில் டைரெக்டாக ஜாயின் பண்ணக்கூடிய லேட்டரல் என்ட்ரின்ற ஆப்ஷனும் இருக்குங்க. இதுதான் இதனோட அட்மிஷன் ப்ராசஸ்ங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற டாப் காலேஜஸ் அதனோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ் என்னன்னு பார்க்கலாங்களா? சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டியில் 199.5, பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூரில் 198.5, எம்ஐடி கேம்பஸில் குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய எம்ஐடி கேம்பஸ் 198, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 197, சிஐடி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 196, ஜிசிடி கோயம்புத்தூரில் 195.5 இருக்குங்க. தியாகராஜா காலேஜ் மதுரையில் பார்த்தீங்கன்னாக்கா 195.5, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 193 அப்படின்ற வகையில் கட் ஆஃப் முடிஞ்சிருக்குங்க. ஸோ நீங்கள் 195+ மார்க்ஸ் நீங்கள் வச்சு கட் ஆஃப் மார்க்ஸை 195+ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டாப் காலேஜஸில் சேர்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்த உங்களுக்கு கேரியர் ரோல்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்க்கலாங்களா? ஸோ என்ன மாதிரி உங்களோட ஜாப் டைட்டில் இருக்கும்போது இல்லை என்ன மாதிரி ரோல்ஸில் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர் ஆகலாங்க. இந்த எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர் ஆனீங்கன்னா நீங்கள் பாஷ், டாட்டா, ELXSI அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலலாம் வேலை இருக்குங்க. அதே மாதிரி VLSI அல்லது சிப் டிசைன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொசிஷனில் உங்களுக்கு இன்டெல், குவால்காம் அப்படின்ற இடத்துலலாம் வேலை இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா RF இன்ஜினியர் அல்லது டெலிகாம் இன்ஜினியர் அப்படின்ற வகையில் DRDO, நோக்கியா, தேஜஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு இடம் இருக்குங்க. அதே மாதிரி சிக்னல் ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப் ரோலில் ISRO, அப்புறம் ஏவியானிக்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ்லலாம் உங்களுக்கு வேலை இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா IoT டெவலப்பர் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இன்ஃபோசிஸு, கேப்ஜெமினி, ஜோஹோ இந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் உங்களுக்கு IoT டெவலப்பராக வேலை இருக்குங்க. அப்புறம் டெஸ்டிங் அண்டு ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் MSME, அப்புறம் கோர் ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் உங்களுக்கு டெஸ்டிங் ஆர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ன்ற ரோல் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேக்கல்ட்டி அல்லது ட்ரெயினராக கூட ஆக்கலாங்க. ஸ்கில் லேப்ஸ் இந்த மாதிரி இடத்துங்களில் காலேஜஸ்லலாம் நீங்கள் ஃபேக்கல்ட்டி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்த உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு 25,000 45,000 பெர் மந்த் கிடைக்குங்க. இதே நீங்கள் மிட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 1.2 lakhs பெர் மந்த் கிடைக்குங்க. இதே நீங்கள் ஸ்பெஷலைஸ்டு இருந்தீங்கன்னா VLSI இல்லை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒரு ஸ்பெஷலைசேஷனில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு
1.5 lakhsலேருந்து 3 lakhs per month வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த DRDO, BEL, ISRO இந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் நீங்கள் வேலை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 65,000லேருந்து 1 lakh per month வரதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் வெறும் டிகிரி மட்டும் படிச்சுட்டு வந்தாக்கா போதாதுங்க. இந்த மாதிரி துறையில் நீங்கள் வேலை செய்யணும், இந்த இடத்துல இந்த சம்பளம் ரேஞ்சில் உங்களுக்கு வரணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு டிகிரியோட கூடிய அதுக்கு உண்டான ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ வெறும் டிகிரி படிப்பு மட்டும் படிச்சுட்டு இந்த சம்பளம் வருமானா வராதுங்க. ஸோ டிகிரி முடிச்சுட்டு இந்த துறைக்கு சார்ந்த என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும், என்னென்ன டூல்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றினும் அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய எக்ஸ்பெக்டட் சேலரியை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு முடியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.